நம்முடைய பங்குச் சந்தைகள் பொதுவாகவே ஒரு புல்லிஷ் மோடில் இருக்கின்றன. கடந்த வாரம் பார்த்தோம் என்றால் வியாழன் அன்று மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தித்தன. இதற்கு முக்கியமான காரணங்கள் என்று பார்க்கும் பொழுது வியாழக்கிழமையன்று அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த அவர்களுடைய ஜிடிபி, அதாவது 3% வளர்ச்சி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது 3.5% இருந்தது. வெள்ளிக்கிழமையன்று பேங்க் ஆஃப் ஜப்பானோட ஒரு மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருந்தது. அதில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இப்போ ஜப்பானோட பொருளாதாரம் அவ்வளவு சரியாக இல்லை. ஸோ அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அந்த நாட்டு மத்திய வங்கி ஒரு ஊக்குவிப்பு திட்டத்தை அமுல்படுத்தின்னு இருக்காங்க. அதனுடைய அளவு 50 ட்ரில்லியன் ஜாப்பனீஸ் யென். அந்த அளவை வெள்ளிக்கிழமை என்று 80 ட்ரில்லியன் ஜாப்பனீஸ் எண்ணாக உயர்த்தி இருக்கிறார்கள். ஸோ இதனால் ஜாப்பனீஸ் பங்குச்சந்தை அதுக்கு 5% உயர்ந்தது. உலக பங்குச்சந்தைகளிலும் இதனுடைய தாக்கம் இருந்தது. ஸோ ஏற்கனவே புல்லிஷாக இருக்கக்கூடிய நம்முடைய பங்குச்சந்தைக்கு இது மேலும் ஒரு வலுவை கொடுத்து அது மேலே போச்சு. இப்போ அக்டோபர் மாதம் முடிந்து நவம்பர் மாதம் ஆரம்பிக்கிறது. 2 தினங்கள் சந்தைகளுக்கு விடுமுறை, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை. ஸோ ஒரு ஷார்ட் 3 நாள் தான் ஒர்க்கிங் டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்க்கும் பொழுது இப்போ அக்டோபர் முடிந்து நவம்பர் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வெளிவர இருக்கிறது. சர்வீஸ் செக்டாரோட பிஎம்ஐ டேட்டா புதன்கிழமை வெளிவர இருக்கிறது. வியாழக்கிழமை என்று யூரோப்பிய மத்திய வங்கியினுடைய கூட்டம் இருக்கிறது. அது மாதிரி வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் லேபர் மார்க்கெட் டேட்டா வெளிவர இருக்கிறது. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே சர்வதேச அளவில் பங்குச்சந்தையில் போக்கில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். நம்முடைய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான நிறுவனங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அடுத்த வாரம் வெளிவர இருக்கிறது. ஸோ திருப்பி பார்த்தோம்னா எஃப்ஐ ஆல்சோ நிறைய வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த புல்லிஷ் ட்ரெண்டு கண்டினியூ ஆகலாம் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு இலக்கு என்று பார்க்கும்பொழுது நிஃப்டிக்கு 8450 8460 வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இந்த ஜப்பானில் புதிதாக அறிவித்திருக்கக்கூடிய அளவு, அதிகரிக்கப்பட்ட அளவு சர்வதேச அளவுகளில் பங்குச்சந்தைகளில் லிக்விடிட்டி பெருமளவு இம்ப்ரூவ் ஆகும். அதனால் சர்வதேச அளவில் பங்குச்சந்தைகள் பொதுவாக உயரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கோர் செக்டார் இன்ஃபர்மேஷன் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. அதே மாதிரி ஏப்ரல் தொடங்கி செப்டம்பர் மாதத்துக்கு வரைக்கான ஃபிஸ்கல் டெஃபிசிட் இந்த நடப்பு ஆண்டுக்கான டார்கெட்டில் ஆல்ரெடி 83% தொட்டுவிட்டது என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. சனிக்கிழமை வெளிவந்த சைனாவோட பிஎம்ஐ டேட்டா அது கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைவாக வந்திருக்கிறது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா மார்க்கெட்ஸ் ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஒரு 8460 இலக்கு என்றாலும் இடையில ஏற்ற இறக்கங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ முதலீட்டாளர்கள் வாங்கலாமா என்று கேட்டால் வாங்கலாம். ஆனால் பங்குகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிகுந்த கவனத்துடனும், அதாவது வேல்யூவேஷன் கம்ஃபோர்ட் அப்படிம்போம், அந்த ஏற்ற இறக்கங்களை எப்படி சமாளிப்பது என்றால் வேல்யூவேஷன் பார்க்க வேண்டும். ஸோ அந்த வேல்யூவேஷனை சரியாக பார்த்து பங்குகளை செலக்ட் பண்ணுவது நன்றாக இருக்கும்.